ஆகஸ்ட் 28 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சதய நட்சத்திரம். இன்றைய நாள் முழுவதும் 12 ராசி அன்பர்களுக்கு உண்டான ராசி பலன்கள் பார்ப்போம். மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்கள் பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி கொடிகட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு நாள் ஃபுல்லாக போக போகுது. என்ன அப்படின்னா ரொம்ப நாளாகவே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்த விஷயம் எல்லாமே இன்னைக்கு அப்படியே செயல்படுத்த போகிறீங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க. அது சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மீடியா ரேஞ்சுக்கு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, முக்கியமாக இதில் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சக்ஸஸ் தான். நீங்கள் இன்றைக்கி பல நாள் ரொம்ப பெண்டிங் வச்சுருந்தது இன்றைக்கி நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க அப்படின்னா காலையிலேயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டோடு ஆரம்பித்து இன்றைக்கி ஃபுல்லாக அந்த வெற்றியை அப்படியே வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை உங்கள் கையால் சாட்சி வழிபாடு பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படியே கையில் இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நபர்கள் தொழிலையே விட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி லாபம் சம்பாதிக்காமல் ரொம்ப தொழிலை நிறைய இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சிக்கலான சூழலை சந்திச்சுக்கிட்டு இருந்த நபர்களுக்கு கூட இன்னையிலிருந்து புது புது வாடிக்கையாளர்கள் மூலிமாவும் புது புது நண்பர்கள் மூலிமாவும் இனிமேல் நம்ம தொழிலை சூப்பராக கொண்டுட்டு போயிடலாம், நம்ம தொழிலை முடக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இன்றைய நாளில் கிடைக்கும். ஒரு சில நபர்களுக்கு அதாவது சின்ன சின்ன லெவலில் வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு டெய்லரிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த எம்ப்ராய்டிங் பார்லர் இந்த மாதிரியெல்லாம் வீட்லேயே வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்க, அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஒரு ஷாப்பை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நல்லா ஏதாவது கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இன்றைய நாளில் இருக்குங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய நாளை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையான நாளாக இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு பல நாளாக அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயமோ, அப்பா செய்ய வேண்டிய சில கடமைகளை அப்படியே இன்னும் செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலோட நீங்கள் அதுக்குண்டான வேலைகளை செய்யும், அதுக்குண்டான சில விரயங்கள் ஆனாலும் கூட, ஆனால் அது உங்களுக்கு ஒரு வருங்கால முதலீடாகவும் மாறலாம், வருங்காலம் ஒரு புகழாகவும் மாறலாம். அந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கும். அது அவரோட தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் வேலையாக இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்த வேலையாக இருந்தாலும் சரி, உறவுகள் சார்ந்த கடமைகளாக இருந்தாலும் சரிங்க, எதை சார்ந்து வேணாலும் இருக்கலாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு பாராட்டு வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு இன்றைய காலை பொழுது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குங்க. கடகம் ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யார் யாரெல்லாம் ஜாப் ரீதியில் இருக்கீங்களோ அதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களோட ஃபைல் நீங்கள் செக் பண்ணுறதோ இல்லை மொபைல் பார்க்குறதோ தேவையில்லாமல் மற்றவங்களோட விஷயத்தை நீங்கள் அதில் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் என்ட்ரு ஆகிறப்போ அதில் உங்களுக்கு நேம் டேமேஜ் ஆகும். அது ரொம்ப ரொம்ப அது உங்களுக்கு லைஃப் லாங் அந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறதே உங்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு நிலையை ஏற்படுத்திடும். அதனால் மற்றவங்களோட விஷயத்தை இன்றைக்கி கண்டுக்கவே வேண்டாம். அதே சமயம் ஒரு சில நபர்களுக்கு அப்படின்னா முக்கியமாக பெண்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க பல நாள். அது பண விஷயமா இருக்கலாம், இல்லை நல்ல செய்திகளாக இருக்கலாம். இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. ஒரு சில நபர்களுக்கு தங்களோட பேச்சே தனக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். தேவையில்லாமல் பேசி நம்ம நல்லா பேசுகிறோம் அப்படிங்கிற விதத்தில் எல்லா விதத்தையும் சொல்லி அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சி அதில் ஒரு கருத்து வேறுபாடு நிகழ்ந்து இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா இது ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ராசி பலன் பார்த்து உங்களுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறீங்க, இன்றைய நாள் ஃபுல்லாக அமைதியாக ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கிட்டு எந்த ஒரு சூழலையும் மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மாரியம்மன் வழிபாடு எடுத்துக்கிட்டு இன்றைய காலை பொழுது ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நிதானத்தை தரக்கூடிய நாளாக இருக்குங்க.
சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்களோ, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா இருந்த சிக்கல்கள் இவங்கனால இந்த மாதிரி டார்ச்சர் நான் அனுபவிச்சேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட ஏன்டா நான் வேலைக்கு போறேன் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து நிறைய நபர்கள் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னையிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு ஒரு திருப்திகரமான நாள், இனிமேல் வந்து தொல்லையே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்குங்க. அதே மாதிரி அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றது, பல நாள் எதிர்பார்த்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கிடைக்கும். ஒரு சில நபர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிற்காலத்தில் ஒரு நல்ல நிலை மாற்றம் அப்படிங்கிறதும் ஏற்படலாங்க. இன்னைக்கு நீங்க சிவபெருமான் வழிபாடை மேற்கொண்டு இன்றைய காலை பொழுது ஆரம்பிங்க. இன்றைய நாள் ஃபுல்லா உங்களுக்கு மிக மிக ஒரு மாறுதலை தரக்கூடிய நாளா இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன் இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் உடல்நிலை சோர்வு அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வெளி அலைச்சல் போயிருக்கலாம், இல்லை ரொம்ப வேலைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதுதான் இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை அதிகமாக கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது, உங்களால் பண்ண முடியாது, வேலை வந்து கொஞ்சம் கவனமாக கொண்டுட்டு போக முடியாதனால இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு முழுக்க முழுக்க ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து தேவை. அதே மாதிரி சரியான உணவு முறை மேற்கொண்டு உடலுக்கு மட்டும் இன்னைக்கு அக்கறை செலுத்தி கொஞ்சம் ஓய்வை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறதான். ஒரு சில நபர்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறைய தடைகள், அதான் முக்கியமான வேலைன்னு போயிருப்பாங்க. காலையில் 10 மணிக்கு அங்கே போகிறது ஈவினிங் வரைக்கும் வந்து இன்றைய நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி கொண்டுட்டு போயிடும். அதனால் வந்து இன்னைக்கு பொதுவாக முக்கியமாக இருக்கிற வேலைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னொரு 2 நாள் கழித்து கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் அந்த வேலையை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொண்டு இன்றைய காலை பொழுதுலேயே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இன்னைக்கு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு பொறுமையாகவும் கொஞ்சம் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க மனமகிழ்ச்சியோடு கொண்டுட்டு போகக்கூடிய நாளாக இருக்குங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு காரணமே அறியாமல் ஒரு சில நாட்களில் நம்மளுக்கே தோணும் இல்லையா? அந்த மாதிரி தாங்க. நார்மலாக உங்களுக்கு ரொட்டீன் ஒர்க்காக போயிட்டு இருக்கும், ஆனால் எதோ தெரில, ஆனால் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு தோணும். அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி. அதாவது ஏதோ ஒரு விஷயம், இப்போ ஒரு 1 வீக் முன்னாடியோ 2 டேஸ் முன்னாடியோ நல்ல குட் நியூஸ் வந்திருக்கும். நம்மளோட அடுத்த கட்ட நம்மளோட லைஃபோட ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்போ அதில் எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு மனமகிழ்ச்சியோ நாளாக இருக்குங்க. ஒரு சில நபர்கள் தங்களோட ஏதாவது வெளி பயணம் மேற்கொண்டு ஏதாவது ஒரு படத்துக்கு போகிறது, இல்லை ஜாலியாக டூர் போகிறது, அந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. இதனால் என்னாகும், இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியுங்க. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தாவே, பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தாவே இன்றைக்கி அந்த நாள் வெற்றிகரமாக தான் இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய காலை பொழுது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதுலேயும் ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, மெயினாக சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லாங்க. காரணம் என்னென்னா, நிறைய ஃபாலோவர்ஸ் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிருந்தா கூட அது மிகப்பெரிய ஒரு வியூஸ் அடையிறது, ஃபாலோவர்ஸ் வர்றது, ஏதாவது வந்து இன்கம் வர்றது, ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக நான் பல நாள் உழைச்ச உழைப்புக்கு உண்டான பலன் எனக்கு கிடச்சிருச்சுப்பா அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது இன்றைய நாளில் கிடைக்குங்க. ஒரு சில நபர்களுக்கு வண்டி வாகனம் சார்ந்த நல்ல விஷயங்கள் உங்களை வந்து தேடி வரும். ஒரு சில நபர்களுக்கு நீங்கள் வெளியில் கொடுத்துருந்த பணமாகட்டும் பொருளாகட்டும் மீண்டும் உங்களோடு வந்து அதை அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நீங்கள் காளியம்மன் வழிபாடு அல்லது வனபத்ரகாளியம்மன் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்கிற தெய்வங்களாக வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா, இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்ல தைரியமான நாளாகவும் மனமகிழ்ச்சியோட நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, யார் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுற ஆட்களோ அவங்கக்கிட்ட இருந்து எல்லா விஷயமும் கொஞ்சம் வெளியில் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நான் வெளிப்படையாக பேசுகிறேன், நான் வெளிப்படையாக தான் நடந்துக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில மறைமுக விஷயங்கள் உங்களாலே வெளியில் வந்து
அது உங்களுக்கே ஆபத்தாக முடியக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் வந்து வேலை சார்ந்து இருக்கிற பக்கமும் சரி, ஃபேமிலியிலும் சரி, அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு திட்டமிடலோட உங்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் இருந்துச்சு அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு 3 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு கொண்டுட்டு போனீங்கன்னா இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. யார் யாரெல்லாம் பொலிட்டிக்கலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. காரணம் என்னன்னா உங்களுடைய பேச்சும் உங்களுடைய அந்த பேச்சுக்குண்டான ஒரு மதிப்பும் அப்படிங்கிறது வந்து இன்றைய நாளில் கிடைக்கும். அடுத்தது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் இது சேர்த்து தாங்க. மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய திட்டமிடல் உங்களுடைய பிளானை நீங்கள் வந்து யாரோ கிட்ட சொல்லியிருப்பீங்க. கொஞ்சம் டைரக்டராக இருக்கிறாங்க இல்லை ஹீரோஸாக இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுடைய விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்காத விஷயம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய அறிவுத்திறனுக்கும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த நபர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அதிகமாகவே கிடைக்கும். இன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காளியம்மனை வழிபாடு செஞ்சுட்டு இன்றைய காலை பொழுது ஆரம்பிங்க. இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல தைரியமான நாளாக இருக்குங்க. கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்குதுங்க. யார் யாரெல்லாம் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், எனக்கு கொஞ்சம் வேலை வந்து வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க, அதே மாதிரி உங்களை விட ஒரு ஹை போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு பாராட்டு வாங்குறது, இந்த மாதிரியெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கிடைக்குங்க. அதே மாதிரி கடன் அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இன்னைக்கு வந்து ஒரு துவக்கம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்குங்க. நிறைய பேர் வந்து கடனால் வந்து எவ்வளோ பக்கம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்குண்டான மாற்றம் இன்றைக்கே கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உண்டான உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு உங்கள் கையால் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாட ஆரம்பிச்சுட்டு போங்க. இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மன திருப்தி அடையக்கூடிய நாளாக இருக்குங்க. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. யார் யாரெல்லாம் வந்து குழந்தைகள் சார்ந்து ரொம்ப மனக்குழப்பமாக ரொம்ப மன உளைச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, அந்த நிலை அப்படியே மாறுங்க. நான் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நல்லா தான் படிச்சுட்ருக்குறாங்க, நல்லா தான் வளர்ந்துட்டுருக்குறாங்க, நல்ல கேரக்டரோடு தான் இருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ நாள் மன உளைச்சல் பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் சார்ந்து மனம் திருப்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஏதோ ஒன்று தெரில, ஏதோ ஒரு மனம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு சில நபர்களுக்கு கால விரயம் பொருள் விரயம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். ஆனால் அதுவுமே உங்களுக்கு மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காரியமாக தான் இருக்குங்க. அதனால் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதார நினைத்து நீங்கள் வீட்டிலேயே 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு போங்க. இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்குங்க.